ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஆர்டர்னு பார்த்திங்கன்னா ஒரு 1 kg சாக்கோ ட்ரஃபிள் கேக் தான். நான் பேக்கிங் ஆரம்பித்து 1 இயர் கிட்டத்தட்ட ஆகுது. ஸோ இதுதான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சாக்கோ ட்ரஃபிள் கேக். இது வரைக்கும் இது நான் பண்ணதில்லை. ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கொஞ்சம் பயத்தோடையே தான் பண்ணேன். பட் எனக்கு ப்ராப்பராக வந்துருச்சு. ஏன்னா நம்ம இதில் வந்து விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஃப்ரெஷ் க்ரீமும் சாக்லேட்டும் மட்டும்தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் நிறைய சர்ச் பண்ணி பார்த்து நிறைய பேரோட அந்த அட்வைஸஸ் எல்லாம் கேட்டு நம்ம பண்ணதுனால நமக்கு ப்ராப்பராக வந்துருச்சு. ஸோ 2 கோட் போடணும். இதில் ஃபஸ்ட்டு கீழே க்ரம் கோட் போட்டு ஒரு 1/2 hour வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மெயின் கோட் போடணும். அது எல்லாமே போட்டு ப்ராப்பராக நீட் பண்ணி பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் கஸ்டமர் வந்து மேலே எந்த ஒரு டிசைனுமே வேணாம், எனக்கு ப்ளைனாகவே கொடுத்துருங்க, கட் பண்ணி சாப்பிட்றது தான் அப்படின்னாங்க. ஸோ நம்ம எப்படி ப்ளைனாக எம்டியாக கொடுக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் சும்மா அந்த பைப்பிங் பேக் வச்சு பேலன்ஸ் இருக்கிற அந்த சாக்லேட் க்ரீமை வச்சு கொஞ்சம் டிசைன்ஸ் போட்டேன். பட் லாஸ்ட்டாக வந்து அவங்க எனக்கு வெல்கம் கடைக்குட்டி கதிர்னு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படி நடுவில் வேறு கொஞ்சம் டிசைன்ஸ் போட்டேன். சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ் பண்ணி எழுதி கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணிட்டேன். கஸ்டமரும் சாப்பிட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, தேங்க்ஸ் சிஸ்டர் அப்படின்னு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்களும் வந்து பெரம்பலூர், அரியலூர் இந்த மாதிரி நியர்பை ஏரியாவில் இருக்கீங்கன்னா மறக்காமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். நம்ம நல்லாவே ஸ்வீட்டாக பண்ணி கொடுத்துடலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.